நான் அடிச்சாட்டி உனக்கு கேட்டுச்சா இல்லையோ சிக்னல் இருக்கிற போலீஸ்காரனாக்கு கேட்டுருச்சுறான். கைஸ் குட் ஈவினிங் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் அவங்க TN37 பைக்கர் கிச்சா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கே போய்ட்டுருக்கேன்னா வெந்து தணிந்தது காடு. என் தலைமை ஹார்ட் ரேசருக்கு வணக்கத்தை போடு. என் தலைமை ஹார்ட் ரேசரை தான் பார்க்க போகிறேன். ஸோ என்ன விஷயம்னா திடீர்னு நேற்று நைட்டு குபீர்னு ஒரு ஃபோன் அடித்தார். அடிச்சுட்டு எனக்கு கல்யாணம் நாளைக்கு வந்துரு அப்படின்னு. என்னது கல்யாணம்? என்னையா பொசுக்குன்னு குண்டத்துக்கு போடுற அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லையா என்கேஜ்மெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படி ஸோ அதுக்கோசரம் தான் வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னோட தம்பி ஒலப்பல் நாங்கள் 2 பேரும் வந்து போய்கிட்டு இருக்கோம். பட் வந்துட்டு நம்ம சாவேஜ்லேயே வந்து சேலம் போகலைங்க. ஏன்னா வந்துட்டு மாத கடைசிங்கிறனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனையாக இருக்கா. அதனால வந்துட்டு நம்ம சாவேஜை வந்துட்டு பார்க்கிங் இருக்குது ஹோப்ஸ் கிட்ட. ஸோ ஹோப்ஸ்லேயே வந்து பார்க்கிங் போட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ் ஏறிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறது தான் நம்மளோட பிளானு. ஓகே நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கோங்க. அப்படியே அந்த தொட்டதுக்கப்புறம் ஆளுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் போடுற இன்கேஸ் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வரும். அட சிக்னல்லு. ஸோ கைஸ் இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனை பார்த்தா மழை வர்ற மாதிரியே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம தான் பைக்கில் போகலையே, நம்ம தான் பஸ்ஸில் போகிறோமே. பஸ்ஸுக்கு வந்து 1 2 3 4 5 6. ஓகே கைஸ் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலத்துக்கு 6 சக்கர வாகனத்தில் போகிறோம். ஏன்னா நிறைய தடவை நம்ம வந்து சேலம் போயிருக்கோம். பட் வந்து இந்த 6 சக்கர வாகனத்தில் வந்து நம்ம போகிறதே இல்லை. இந்த தடவை நம்ம வந்து அதையும் ட்ரை பண்ணி பார்த்துடணும். டேய் நாளைக்கு HR என்கேஜ்மெண்ட் அப்போ புதுமா பிள்ளைக்கு அந்த பாட்டு போட்டு எல்லோரும் வைப் பண்ணணும் சரியா? இது ஆக்சுவலாக என்கேஜ்மெண்ட் வந்து சேலத்துலன்னு தான் சொன்னாங்க. பட்டு சேலத்துலேருந்து ஏதோ கொஞ்சம் இன்டீரியராக போகணுங்கிற மாதிரி வந்துட்டு HR சொல்லியிருந்தா அப்படியா. ஸோ அதனால கொஞ்சம் அங்கேருந்து ட்ராவல் பண்ண நான் கேட்டேன், வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் இல்லையா வேணாயா வண்டியெலாம் வேணாயா வாயா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால தான் வந்து நானும் யோசித்தேன், சரி பட்ஜெட் ரீதியாக வந்துட்டு நமக்கு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குதுல்ல, ஸோ அதனால் அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் அப்படியே வந்துட்டு விட்டுட்டேன். ஆமாம் இன்னைக்கு ஒரு காக்காவை கூட ரோட்டில் காணும். டே உழப்பல் இந்த கட்டுமான பணியெல்லாம் எப்பண்டா முடியும்? இன்னொரு 10 வருஷம். 10 வருஷமா? ஏடா வருஷத்துக்கு நம்ம இப்படி தான் போகணும். டேய் நான் 12ஆம் கிளாஸ் படிக்கும் போதுலேருந்து இதை கட்டிகிட்டு இருக்காங்கடா. இப்போ நான் வேலைக்கே போயிட்டு எனக்கு கல்யாணம் ஆக போகுது. நீங்கள் வேறு ஆற வைக்கும் போது கலைஞர் வந்து கல் வச்சு விட்டு போனது இன்னும் கட்டுறானுங்க. நல்லா விளக்கு வச்சு விட்டு போயிட்டாங்க. கைஸ் இதுதான் என் காலேஜ், இதுதான் PSC டெக் காலேஜ். இங்கே தான் நான் வந்து படித்தேன். கைஸ் நான் என்ன யோசிச்சேன்னா வீட்டிலே வண்டியை போட்டு ரேபிடோ போட்டு போயிடலான்னு நினச்சேன். பட்டு நம்ம மெயின் ரோட்லேருந்து வீடு வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குமா. ஸோ அதனால் எதுக்கு வண்டி வந்துட்டு ஒரு நாள் தானே நம்ம வந்து பார்க்கிங்லேயே போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வண்டி அப்படியே கொண்டாந்துட்டேன். சர்ன்னு வந்துட்டார் லெஃப்ட்லேருந்து ரைட்டு. அதாவது பாகிஸ்தான் பார்டர்லேருந்து இந்தியா பார்டருக்கு சர்ட்டுன்னு வந்துட்டார். அந்த பொண்ணு என்னை பார்த்து சிரிச்சாடா. டே ஐயோ சொல்லு அந்த பொண்ணுக்கிட்ட நான் தான் TN37 பைக்கர் கிச்சான்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்ல சரியா? அப்படியே இன்ஸ்டாகிராமில் இருந்தாங்கன்னா அதுலேயும் ஃபாலோ பண்ணி ஹாய்ன்னு மட்டும் மெசேஜ் போட சொல்லு. மீதி நான் பார்த்துக்கிறேன். எங்கே போனாலும் ஜோடியாக போகிறாங்க. பட் நமக்கு மட்டும் கரகம் எந்த பொண்ணுமே செட் ஆக மாட்டேங்குது. ஆமாம் சேலத்துக்கு ப்ரைவேட் பஸ்லாம் இல்லையா? கவர்மெண்ட் பஸ் மட்டும்தானா? பிரைவேட் பஸ் இருக்கு. ஆனால் வானத்தில் அப்படியே பறந்துட்டு தான் போகணும். பறந்து எப்படி ஆம்பல்ல அப்படின்ட்டு வருவாங்க. இல்லைடா ப்ரைவேட் பஸ்ஸில் போகணுன்னு வச்சுக்கோங்க. இந்த 90s கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பாட்டெல்லாம் போடுவாங்க தெரியுமா? அரைச்சு அந்த மாதிரி பாட்டுலாம் போடுவாங்க. மாறிட்டாங்க, ட்ரெண்டுக்கு வந்துட்டாங்க. அதே பாட்டுக்கு டிஸ்கோ லைட் போட்டு ஆடிட்டு போயிட்டு. டிஸ்கோ லைட் அட வழிய விடுங்கண்ணே. என்ன 3 பேர் இப்படி போறீங்க? ஏக் தோ தீன் மாதிரி போறாங்க. இங்கே தாண்டா ஒரு பார்க்கிங் இருக்கு கைஸ். ஆமாங்க வந்துட்டோம். 2 வீலர் பார்க்கிங் 24/7 சர்வீஸ். 2 வீலர் ஸ்டாண்டு வா. இங்கே போயிட்டு வண்டியை போட்டு வந்துட்டு அப்படியே இங்கேருந்து பஸ் ஏறிடலாம். ஓகே கைஸ் நம்ம வந்துட்டு போயிட்டு வண்டியை வந்து பார்க்கிங்கில் போட்டு அதுக்கப்புறம் நான் vlog வந்து சேலத்தில் போய் கண்டினியூ பண்ணுறேங்க.
ஓகே சாரிங்க லைக் என்கேஜ்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தனால லைக் கொஞ்சம் ஷார்ட்ஸ் மட்டும்தான் ஷூட் பண்ண முடிஞ்சது. லைக் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருந்தனால லைக் பண்ண முடியல. மோஸ்ட் ப்ராபபாக இன்னும் ஒரு 30 ஒரு 40 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு கல்யாணம் ஆகும்னு நினைக்கிறேன். வந்துட்டு தலைவன் வந்து கப்புள் விலாகு கப்புள் வீடியோ கப்புள் வெளி ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் தான் அவர் போடுவார்னு நினைக்கிறேன். எனிஹோ ஹாப்பி மேரிட் லைஃப் மச்சான். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். Thanks for watching my video. Signing up to Intercom Vega. Catch you again next vlog. Bye bye.